Hello friends, welcome to Ma's Home. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சீம்பால் கட்டி தான் பார்க்க போறோம். மாடு கண்ணு போட்டு மறுநாள் எடுக்கிற பால் தான் சீம்பால். சீம்பால் கட்டி ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து ஆன்டி ஏஜிங் பவர் இருக்கு இதுக்கு. அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர் நிறையவே இருக்கு. இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் சீம்பால் எடுத்துர்க்கேன். 1/2 லிட்டர் மில்க்குக்கு நம்ம 250 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சுக்குமல்லி பவுடர் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள், ஐ கார்டில் தரோம். அப்புறம் வந்து கிரைண்ட் பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தா. இதில் நம்ம ஏன் சுக்குமல்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீம்பால் வந்து டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான். இப்போ நம்ம சுகர், சுக்குமல்லி அப்புறம் பாலம் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இப்போ நல்லா வந்து நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த சுக்குமல்லியில் இருக்க நார்லாம் வராமல் இருக்கும். இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை வந்து நான் இட்லி பானையில் தான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குக்கர்லேயும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பாதாம் பிஸ்தா அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தது ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ நாட்டு சர்க்கரை அவைலபிள் இல்லாததுனால தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நாட்டு சர்க்கரையும் இல்லை அப்படின்னா நம்ம வெல்லம் தட்டி கூட போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே வந்துருச்சு, பார்க்க செமையாக இருக்குது. இது வந்து அப்படியே பார்க்க உண்மையிலே கேக் மாதிரியே இருந்தது. நம்ம வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக் செக் பண்ணுற மாதிரியே எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இதை இப்போ வந்து எடுக்கும்போது சைடில் வந்து கத்தியை வச்சு நல்லா லைட்டாக கீறி விட்டுட்டோன்னா ஒட்டாமல் அப்படியே கேக் மாதிரியே வந்துடும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. உங்களுக்கு சீம்பால் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து வில்லேஜில் செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்க எதிர்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும். எப்போ கண்ணுக்குட்டி போடுதோ மாடை அப்போ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்க சூப்பராக கேக் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பாதாம் பிஸ்தாவை கொஞ்சோண்டு இதுலேயும் போட்டுக்கலாம். இது இந்த கோவிட் டைமில் இம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சுக்குமல்லி வேறு போட்டிருக்கோம், ஸோ அதுவும் இம்யூனிட்டி தரும் நமக்கு ரொம்பவே நல்லா. பாருங்கள், சூப்பராக கேக் மாதிரியே இருக்குது. ஒரு கண்ணுக்குட்டிக்கு பர்த்டே கொண்டாடின மாதிரியே ஆயிடுச்சு. அதோட ஃபுட்லேயே பண்ணியாச்சு அதுக்கு கேக். ஸோ செஞ்சதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே அவங்களோட சஜஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.